வெல்கம் டு சந்துருமேக்ஸ். நம்ம இந்த வீடியோல இன்டெலிஜென்ஸ் பியூரோ AICO 2024ல கேட்ட ரீசனிங் செட்டை தான் பார்த்துட்டு இருக்கோம். மொத்தமா 2024ல ஒரு 8 செட்டு கேட்டிருந்தாங்க. அதுல ஒரு 3 செட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? அதை பார்க்காதவங்க அதை ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. சரியா? 4வது செட்ல கேட்ட எல்லா ரீசனிங் கொஸ்டினும் நம்ம பார்க்க போறோம். ஒரு செட்டுக்குமே ஒரு 20 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. சரியா? அதே மாதிரி இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்கு, 1/4 நெகட்டிவ் மார்க்கிங்குமே இருக்கு. சரியா? அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன். இன்டெலிஜென்ஸ் பியூரோட அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர், இதுதான் அந்த போஸ்டிங். சரியா? ஒரு கொஸ்டினுமே நம்ம பார்க்க போறோம். அதுல ஒன்னொன்னுமே பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சரியா? ஒரு 20 கொஸ்டின்ல அந்த 20 கொஸ்டின்ல உங்களால எவ்வளவு சால்வ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. மத்தவங்களும் போடுவாங்க இல்லையா? அப்ப நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம எந்த ரேஞ்ச்ல இருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு சரி பாருங்க. கேட்ட எல்லா செட்ல உள்ள கொஸ்டின்ஸுமே ஒரு மாடரேட் லெவல் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. சரியா? இந்த பசில் அந்த மாதிரி பட்ட சம்ஸ் மட்டும் கொஞ்சம் டைம் டேக்கிங்கா இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே மாடரேட் லெவல் தான். சரி பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாஸ் பண்ணிட்டு இதுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கறத பாருங்க. சரியா? ஃபர்ஸ்ட் 25 75 200 36 24 240 ஒரு நம்பர் அனாலஜி கொஸ்டின். இங்கேயும் இந்த ரெண்டு பிராக்கெட் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த ரெண்டுலயுமே ஃபாலோ பண்ணக்கூடிய பேட்டர்ன் என்ன, காமன் பேட்டர்ன் என்னன்னு கண்டுபிடிச்சு சேம் பேட்டர்னை ஆப்ஷன்ல எங்க ஃபாலோ பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர். சரியா? இந்த ரெண்டு இதையும் கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் சின்ன நம்பரா இருக்கு, மூணாவது நம்பர் பெருசா இருக்கு. இங்கேயுமே 36 24 அப்படிங்கிறது சின்ன நம்பரா இருக்கு, 240ங்கிறது பெருசா இருக்கு இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் ஏதோ ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் பண்ணி நமக்கு தேர்ட் நம்பர் வரப்போகுது. ஓகே, மல்டிபிளிகேஷன் அடிஷன் இது காம்பினேஷனா தான் இருக்கும். கண்டிப்பா கரெக்டா ஏதோ ஒரு காம்பினேஷனா பண்ணும்போது நமக்கு அந்த ஆன்சர் வர மாதிரி இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதுலயே ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அடிஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? அந்த 25 + 75 ஆட் பண்ணா என்ன ஆகும்? 100 கிடைக்கும். இப்போ 100 200 மாத்தணும்னா ரொம்ப சிம்பிள், இன்டூ 2 பண்ணிட்டா போதும். அதே பேட்டர்ன் இங்க ஃபாலோ ஆகுதான்னு பார்க்கலாம். 36 + 24 பண்ண போறோம். நார்மலா 30 20 50 அதுக்கப்புறம் ஒரு 10 மொத்தம் 60 இருக்கு. 60 வந்து 240 மாறணும் அப்படின்னா இன்டூ 4 பண்ணும். இங்க நம்ம இன்டூ 2 பண்ணிருக்கோம், இங்க இன்டூ 4 மல்டிபிளிகேஷன் ஃபேக்டர் மாறுது. ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் இருக்காது. அடிஷன் மல்டிபிளிகேஷன் அப்படின்ற அந்த காம்பினேஷன் இங்க வர போறது இல்லை. அதுல நமக்கு ஆன்சர் வரல. இப்போ வேற என்ன காம்பினேஷன் இருக்கு அப்படின்னு ட்ரை பண்ணோம். இந்த மாதிரி ஆப்ஷனே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு பார்த்த உடனே எதாவது கிளிக் ஆகுதா அப்படிங்கிறதுக்கு. ஆப்ஷன்லயும் பாத்தீங்கன்னா ரெண்டு சின்ன நம்பர் ஃபர்ஸ்ட்லாம் சின்ன நம்பர் இருக்கு, பின்னாடிதான் ஒரு 3 டிஜிட் நம்பரே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வேற என்ன இருக்கு பாருங்க. அது மாதிரி ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 25 இருக்கு, இங்க 36 இருக்கு. ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 16 64 49 இந்த நம்பர்லாம் நம்ம பார்க்கும்போதே நமக்கு ஓரளவு என்ன கெஸ் இருக்குன்னா இது எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸ். கரெக்டா? 25 அப்படிங்கும்போது 5ஓட ஸ்கொயர், 36 அப்படின்னா 6ஓட ஸ்கொயர், 16 4ஓட ஸ்கொயர், 64 அப்படிங்கிறது 8 ஸ்கொயர் 7 ஸ்கொயர், எல்லாமே ஸ்கொயர் நம்பரா இருக்கு இல்லையா? அப்போ கண்டிப்பா இதுல வந்து ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒரு ரோல் பிளே பண்ண போகுது அப்படிங்கிறது கொஸ்டினும் ஆப்ஷனும் பார்க்கும்போதே மேக்ஸிமம் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை தவிர மற்ற எல்லாத்துலயும் இருக்கிறனால அதுவுமே வந்து ஒரு சான்ஸ் இருக்கு. ரைட்டா? அப்ப என்ன பண்ணலாம்? சோ இது ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஸ்கொயர்ல போயிட போகுது. சோ செகண்ட் நம்பருக்கும் தேர்ட் நம்பருக்கும் வேற ஏதாவது சான்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இப்ப 75 200 இருக்கு. அப்ப 75 200 ஆகணும்னா என்ன பண்ணும்? கண்டிப்பா மல்டிப்ளை ஆக போறது இல்ல. இங்க அப்படி இல்ல, இன்டூ 10 பண்ணா வருது. ஆனா இங்க இன்டூ 10 பண்ணா 750 எங்கேயோ போயிடும். அப்ப கண்டிப்பா அந்த காம்பினேஷன்ல நம்ம டிஃபரன்ஸ் என்னன்றது பார்க்கலாம். 75 கூட ஒரு 125 அப்படிங்கறத ஆட் பண்ணா நமக்கு 200 வந்துடும். அதே மாதிரி இங்க 24 240 அப்படின்னு சொல்லும்போது 24 கூட ஒரு 216 ஆட் பண்ணா ஒரு 240 வந்துடும். கரெக்டா? இப்ப இந்த ரெண்டு நம்பரையும் பாருங்களேன், 125 216 இது வந்து ஒரு 5ஓட கியூப், 216 அப்படின்னு சொல்லும்போது 6ஓட கியூப். இப்ப ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்கொயர் நம்பர் மாதிரி பார்த்தோம், இங்க ஒரு கியூப் நம்பர் மாதிரி இருக்கு. அப்ப இதை பார்க்கும்போதே நமக்கு பேட்டர்ன் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 25ங்கிறது ஸ்கொயர் ரூட் எடுத்தா 5, அதே மாதிரி 36 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 6, அதை கியூப் பண்ணி தான் நம்ம வந்து செகண்ட் நம்பர் கூட ஆட் பண்ணிருக்கோம். ரைட்டா? அப்ப அவ்வளவுதான், பேட்டர்ன் ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு அது பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் ரெண்டு சின்ன நம்பர்ல இருந்தா அந்த பெரிய நம்பர், ஃபர்ஸ்ட் ரெண்டு மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் பண்ணி தான் தேர்ட் வந்திருக்கு அப்படிங்கிறதையும், அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பர் ஒரு ஸ்கொயர் நம்பர் அப்படிங்கிறதையும் பிக் பண்ணிட்டாலே நமக்கு இந்த பேட்டர்ன் என்னன்றது டக்குன்னு தெரிஞ்சிடும். சரியா? இப்போ பேட்டர்ன் என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த 25 நம்ம 5 ஆகும், 36 6 ஆகும். அதாவது ஸ்கொயர் ரூட் எடுத்துருக்கோம். எடுத்துட்டு அதோட கியூப் எடுக்கணும். அதாவது 125. அந்த 125 கூட 75 ஆட் பண்ணா 200. அதே மாதிரி 6 கியூப் எடுத்தா 216, 216 கூட 24 ஆட் பண்ணா 240. தான் பேட்டர்ன். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம், அந்த நம்பரை கியூப் பண்ணிட்டு அது கூட செகண்ட் நம்பர் ஆட் பண்ணா நமக்கு தேர்ட் நம்பர் கிடைக்கும். இதுதான் பேட்டர்ன். சரியா? கொஸ்டின்ல இருக்க ரெண்டுக்குமே இந்த பேட்டர்ன் வருது. அப்போ ஆப்ஷன்ல எங்கன்னு பார்க்கணும். ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இதை அப்படியே எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது 35, அதை ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாது. செகண்ட் பாருங்க 16, 16க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 4, 4 கியூப் பண்ணணும். கரெக்டா? 4 கியூப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 64 வரும். 64 + 18, 64 + 18 கண்டிப்பா 98 வராது. ஏன்னா லாஸ்ட் டிஜிட் மட்டும் பண்ணாலே 2 வச்சுதான் முடிஞ்சிருக்கணும். இப்போ செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். அது தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, 64 இருக்கு. 64க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 8 வரும். அப்ப 8 கியூப் + 55. கரெக்டா? 8 கியூப் அப்படின்னு சொன்னாலே 512. அது கூட 55 இன்னும் நம்பர் கூட தான் போகுது. ஆனா இங்க 457, 512 விட கம்மியா இருக்கு. அப்ப இதுவுமே வராது. இப்ப பேலன்ஸ் இருக்குது ஆன்சர் ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 4 தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். அதையும் செக் பண்ணிடலாமா?
49க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 7. அப்ப 7 கியூப் பிளஸ் 50 பண்ணா 393 வருதான்னு பார்க்கணும். ஓகேவா? 7 கியூப் அப்படின்னா 343, அது கூட 50 அப்படின்னா 393. பர்ஃபெக்ட். ஆன்சர் ஆப்ஷன் 4. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாட்டு. சரியா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின். ஒரு கொஸ்டினுமே பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சரியா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஹவ் இஸ் பிரதீக் ரிலேட்டட் டு சித்ரா? பிரதீக்கும் சித்ராக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சால்வ் பண்ணி பிரதீக்கும் சித்ராக்கும் என்ன ரிலேஷன் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கணும். ஆனா முடிஞ்சிச்சு அப்படின்னா ஆப்ஷன் 4 போட்டுற வேண்டியதான். ஸ்டேட்மெண்ட் அலோன் 1 அலோன் இஸ் சஃபிஷியன்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சே நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு. அது வரலன்னா நம்ம செகண்ட் பாயிண்ட்டுக்கு போகணும். செகண்ட் பாயிண்ட் ட்ரை பண்ணி பார்க்கும்போதும் வரல அப்படின்னா 2 பாயிண்டையும் சேர்த்தாக்குல பண்ணும்போது நமக்கு பிரதீக்கும் சித்ராக்கும் என்ன ரிலேஷன் கிடைக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். சரியா? பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. பாயிண்டிங் டு த போட்டோகிராஃப் ஆஃப் பிரதீக். பிரதீக்கோட போட்டோவை பார்த்து யாமி சொல்றா. சரியா? யாமி செட் என்ன சொல்றான்றது இந்த கொடுத்துருக்காங்க. ஹி இஸ் த சன் ஆஃப் மை மதர் சித்ராஸ் ஹஸ்பண்ட் சவான்ஸ் ஃபாதர் ஒய்ஃப் ராஷ்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெருசா போகுதா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சாங்க்லாம் என்ன பண்ணியிருந்திருப்போம், மைண்ட் இருக்குல்லையே அதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப சொல்றது யாரு? யாமி. யாமி சொல்றா என்னுடைய அம்மா அப்படின்னு. அவள் அந்த மைங்கிறது தான் இந்த யாமி. சரியா? அதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப யாமியோட அம்மா பேரு சித்ரா, சித்ராவோட ஹஸ்பண்ட் அதாவது யாமியோட அப்பா பேரு சவான். இந்த மாதிரி அதை வச்சு நம்ம போடுவோமா? யாமின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த யாமியோட அம்மா தான் வந்து யாரு? சித்ரா. சரியா? அம்மா. அவங்களோட ஹஸ்பண்ட் யாருன்னு பார்த்தோம்? சவான்னு பார்த்தோம். சரியா? சவான். வேற என்ன இருக்கு? சவான்ஸ் ஃபாதர்ஸ் ஒய்ஃப் ராஷ்மி. சவானுக்கு ஒரு ஃபாதர் இருக்காங்க, ஃபாதருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அதாவது சவானோட அம்மா. அவங்களோட பேரு ராஷ்மின்னு சொல்லிட்டாங்க. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்கிறத ஃபுல்லா அந்த மைக்கு அப்புறம் இருக்கிறது ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டோம். இப்ப பாருங்க பேலன்ஸ் என்ன இருக்கு? ஹி இஸ் த சன் ஆஃப். அவன் யாரோட பையன்? இந்த ராஷ்மியோட பையன் சொல்றாங்க. யாரு? பிரதீக். இப்ப அந்த ஹி அப்படிங்கிறது பிரதீக்க குறிக்குது. சரியா? இப்ப பாருங்க ராஷ்மியோட பையன் பார்த்துட்டோம். ராஷ்மிக்கு ஆல்ரெடி பொண்ணு பையன் தான் சவான். கரெக்டா? இன்னொரு பையன் தான் இந்த பிரதீக். அப்ப பிரதர்ஸா இருப்பாங்க 2 பேரும். போட்டாச்சா? இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சு நம்ம ஒரு ஃபேமிலி டயக்ராம் வரைஞ்சாச்சு. இப்ப பாருங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்திருக்காங்க? பிரதீக் ரிலேட்டட் டு சித்ரா. பிரதீக்கும் சித்ராக்கும் என்ன ரிலேஷன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. கரெக்டா? இத பாருங்க. பிரதி இங்க இருக்காங்க, சித்ரா இங்க இருக்காங்க. அப்ப பிரதீக்கோட பிரதரோட ஒய்ஃப். கரெக்டா? சிஸ்டர்-இன்-லா தான். அப்ப என்ன ரிலேஷன்றது தெரிஞ்சிடுச்சு. சாரி, ஸ்டேட்மெண்ட் 1 வச்சே நமக்கு ஆன்சர் வந்து கிடைக்குது. கரெக்டா? பிரதீக்கும் சித்ராக்கும் என்ன ரிலேஷன்? இப்ப டேட்டா இன் ஸ்டேட்மெண்ட் 1 alone is sufficient to answer the question while the data 2 is not ன்னு சொல்லிருக்காங்க. 2 வச்சு கண்டுபிடிக்க முடியாது, 1 வச்சு கண்டுபிடிக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்ணிப்போம். எதுக்கும் நம்ம செகண்ட் பாயிண்ட் வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியுதான்றதை செக் பண்ணிடலாமா? Pointing to a photograph of Chitra, Vritti said she is my paternal grandfather, son's wife, Pratik is Rashmi. இதை வாசிக்கும் போதே நீங்க கெஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. இதை வச்சு நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இதுல பாருங்க சித்ராவோட போட்டோவை காமிச்சு விருத்தி சொல்றா. கரெக்டா? அப்ப இந்த ஃபுல் சென்டென்ஸையுமே நீங்க போட்டீங்கன்னா நமக்கு வந்து விருத்தி சித்ரா இந்த 2 நேம் மட்டும் தான் இருந்திருக்கும். கரெக்டா? இந்த மாதிரி டயக்ராம் போடும்போது சித்ரா இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா இந்த மாதிரி போயிட்டே இருக்குமே தவிர அப்பா அம்மா தெரியும், பட் யாரு பேர் தெரியாது. கரெக்டா? ஆனா நம்ம ஃபில் பண்ணிருக்க கடைசி டயக்ராம் முடியும் போது சித்ராவும் விருத்தியும் மட்டும் தான் அந்த டயக்ராம்ல இருப்பாங்க. ஆனா அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? பிரத்தியும் ராஷ்மியும் இந்த 2 வார்த்தை கொடுத்திருக்காங்க. அப்ப அதை வந்து நம்மளால ஃபில் பண்ணவே முடியாது. ஏன்னா சித்ரா விருத்தி மட்டும் தான் நம்ம ஃபில் பண்ணிருப்போம். அந்த வார்த்தை இருந்தா மட்டும்தான் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண முடியும். திருப்பி பிரதீக் ராஷ்மின்னு ஒரு புது நேம் கொடுக்கும்போது நம்மளால இதை பண்ண முடியாது. சரியா? அப்ப செகண்ட் இது வராதுன்றதை நம்ம அதை வாசிக்கும் போதே தெரிஞ்சிடும். ஓகேவா? இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க, பிளட் ரிலேஷன் கொஸ்டின் இப்படி கேட்கறாங்கன்னா நமக்கு இதுல ஆன்சர் தேவையே இல்லை. கரெக்டா? ஆப்ஷன் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கும். பிரதீக்கும் சித்ராவும் அவங்க என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, சிஸ்டர்-இன்-லாவா, பிரதர்-இன்-லா, இந்த மாதிரி எதுவுமே அங்க தேவைப்படல. ஓகேவா? கொஸ்டின்ல கேட்டிருக்கதே இந்த 2 பாயிண்ட் வச்சு நம்மளால அந்த ஆன்சரை கண்டுபிடிக்க முடியுமான்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. சோ இருந்து நமக்கு டயக்ராம் வரையணும்ன்ற தேவையில்ல. நம்ம என்ன பண்ணலாம்னா 2 பாயிண்ட வாசிச்சே சொல்லிடலாம். இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் பிரதீக் யாமின்னு ஃபர்ஸ்டே கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்ப கண்டிப்பா நீங்க இந்த ஃபுல்லா சால்வ் பண்ணும்போது பிரதீக்கையும் யாமியையும் ஃபில் பண்ணிடுவீங்க. அப்புறம் அந்த சென்டென்ஸ் வாசிக்கும் போதே சித்ரான்னு ஒருத்தங்க இருக்காங்க. அப்போ பிரதீக் இருக்காங்க, யாமி வந்துரும், சித்ரா வந்துரும், ராஷ்மி, இவங்க எல்லாரையும் ஃபில் பண்றோம் அப்படின்னாலே அதுல இருந்து ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட நம்ம இருந்து டயக்ராம் போடாமலே அந்த நேம்ஸ் வச்சே நம்மளால இதை கண்டுபிடிக்க முடியும்ன்றத போட்டுறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து பிரதீக்கும் சித்ராக்கும் ரிலேஷன் கண்டுபிடிக்க முடியும். என்ன ரிலேஷன்றது நமக்கு தேவையில்ல, கண்டுபிடிக்க முடியும்னு தெரிஞ்சுட்டு. அதே மாதிரிதான் செகண்ட் பாயிண்ட் சித்ரா விருத்தி. இப்ப இந்த பிரதி ராஷ்மி அதுல இருக்காங்க, பட் அது ஒரு தனி பாயிண்ட். அவங்கள யார் கூடயுமே லிங்க் பண்ண முடியல, தனியா தான் நம்மளால போட முடியும். 2 டயக்ராமா தான் போட முடியுமே தவிர அவங்களை கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ செகண்ட் பாயிண்ட் வராது. ஸோ இப்படியே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டா கூட போதும், ஆன்சர் ஈஸியா போட்டுடலாம். இருந்து டைம் வேஸ்ட் பண்ணி நம்ம டயக்ராம் வரைஞ்சு அதை கண்டுபிடிச்சு டைம் வேஸ்ட் பண்ணணும் தேவையில்லை. ஆன்சர் ஆப்ஷன் 4. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் 1 மட்டுமே போதும். அடுத்து பார்க்கலாமா? தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் டைப் கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
ஸ்டேட்மெண்ட் பாருங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் வெரி லெஸ் இன் கண்ட்ரி ஏ டிஸ்பைட் ஹேவிங் குட் சேவிங் ரேட். என்ன சொல்றாங்க, கண்ட்ரி ஒரு ஏன்ற ஒரு கண்ட்ரி இருக்கு, இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. டிஸ்பைட் ஹேவிங் குட் சேவிங்ஸ் ரேட், என்னதான் அவங்ககிட்ட சேவிங்ஸ் அதிகமா இருந்தாலும், மக்கள் நிறைய சேவ் பண்றாங்க, காசை சேமிச்சு வைக்கிறாங்க, ஆனா அதை வந்து எங்கேயுமே இன்வெஸ்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து பாருங்க, the saved resources need to be mobilized such that the locked resources are freed up for right investment. இந்த மாதிரி சேவ் பண்றதை கொஞ்சம் நிப்பாட்டிட்டு அப்பதான் பேலன்ஸ் இருக்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பேலன்ஸ் இருக்கும் இல்லையா சேவிங்ஸ், அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரைட்டான எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுமோ அதை நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரெண்டு பாயிண்ட் வாசிக்கும் போது நமக்கு என்ன தெரியுது, கண்ட்ரியே இருக்கு, சேவிங்ஸ் நல்லா இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. கரெக்டா. அடுத்து பாருங்க, some people here are investing in less productive assets like consumer durables and good. ஆனா கொஞ்சம் people இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, ஆனா எதுல பண்றாங்க, கன்சியூமர் டியூரபிள்ஸ்லயும் கோல்டுலயும் பண்றாங்க. As per the recommendation of experts, if the country needs to grow, there should be more investment in other productive, more beneficial sectors such as agriculture, manufacturing, service. இந்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க, ரெக்கமெண்டேஷன் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ். எக்ஸ்பர்ட்ஸ் என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா, கண்ட்ரியே வளரணும் அப்படின்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் பண்ணணும், அதுவும் எதுல பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஆல்ரெடி கோல்ட்ல பண்றாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, அவங்க அக்ரிகல்ச்சர்ல, மேனுஃபேக்சர்ல, சர்வீஸ்ல இதெல்லாம் பண்ணணும்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்றாங்க. சரியா. அப்ப இந்த ஃபுல் பாயிண்ட்டுமே இதோட முடிஞ்சிருச்சு இல்லையா, சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் சும்மா தான் கொடுத்துருக்காங்க, யூ மஸ்ட் அஸ்யூம் எவ்ரிதிங். ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிறதெல்லாம் உண்மைன்னு எடுத்துக்கிட்டு அப்ப என்ன லாஜிக் வருது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் டைப்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன நோட் பண்ணோம்னா, அசம்ஷன் ஒண்ணு பண்ணக்கூடாது. கொஸ்டின்ல ஒண்ணு கொடுத்துருக்காங்களா, அந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது அந்த பாயிண்ட்ல இருந்தா மட்டும், ஆப்ஷன்ல இருந்தா மட்டும் தான் சூஸ் பண்ணும். அதுக்கு ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா நம்ம எலிமினேட் பண்ணி விட்டுறலாம். ஓகே. அப்புறம் இன்னொன்னு, நமக்கு வந்து ஏதாச்சும் சஜஷன் மாதிரி, அட்வைஸ் மாதிரி கவர்மெண்ட் இதை பண்ணி இருந்திருக்கணும், இந்த மாதிரி கொடுத்தா நம்ம அதை சூஸ் பண்ணலாம். மற்றபடி ஒரு பாயிண்ட்டை நம்ம அசியூம் பண்ணக்கூடாது, இப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இருந்தனா அசியூம் பண்ணக்கூடாது. ஒரு விஷயம் கன்ஃபார்மா தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளால சூஸ் பண்ணணும். சரியா. ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிறது ஃபுல்லாவே உண்மைன்னு எடுத்துக்கணும். அதுல என்னதான் நமக்கு விருப்பம் இல்லாத ஸ்டேட்மெண்டோ இல்ல நமக்கு இது என்னது இது அப்படின்னு இருந்தாலுமே நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டை உண்மைன்னு எடுத்துக்கணும். அப்படி எடுத்து இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு இதுக்கு ஆன்சர் வரும். சரியா. இந்த மாதிரி சில கோட் வேர்ட்ஸ் இருக்கும், அதை வச்சு நம்ம அந்த ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணலாம். இது ஒரு நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது இது உங்களுக்கு தானா வந்துடும். சரியா. இப்ப 4 இருக்கு, ஏபி சரி, இந்த 4 வாசிச்சுட்டு எது இதுல மேட்ச் ஆகலன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரியா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, பீப்புள் ரெசிடிங் இன் கண்ட்ரி ஏ should be asked to keep their savings to themselves and should not rely on. அப்படியே எலிமினேட் பண்ணிடலாமா, ஏன்னா இது மீனிங் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸி தான். என்ன சொல்றாங்க, கண்ட்ரி ஏல இருக்க மக்கள் கிட்ட சேவிங்ஸ் அவங்க கிட்டே வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. அண்ட் should not rely on any investment, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லயும் போடாதீங்கன்னு சொல்றாங்க. சரியா. ஆனா நம்ம இந்த சென்டென்ஸ் ஃபுல்லா வாசிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க, எங்கேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்கன்ற மாதிரி வார்த்தை இல்ல. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் அந்த நாடு வளரணும்னா இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்டே என்ன சொல்றாங்க, should not அப்படிங்கிற மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ பி பாருங்க, people in country A should be made aware about various investment options so that they can invest in ways which are more productive and provide more returns. கண்ட்ரி ஏல இருக்க மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும், என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற அவேர்னஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க வேற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ், நிறைய முதலீடு திருப்பி கிடைக்கும், அந்த மாதிரி சொல்றாங்க. சரியா. இது கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. சரியா. ஒரு சஜஷன் மாதிரி இருக்கு, ஏன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, ஸோ ஒரு அட்வைஸோ சஜஷனோ மாதிரி இப்படி கொடுத்தீங்கன்னா பண்ணலாம் அப்படிங்கிற இருக்கு. ஸோ இதை இப்போதைக்கு ஓரமா வச்சுக்கலாம். சரியா. ஏ கன்ஃபார்மா வராதுன்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் சி பாருங்க, people should be discouraged to put their investment in sectors. இந்த discouraged to put அப்படின்னு வந்தாலே அதை எலிமினேட் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விடாம டிஸ்கரேஜ் பண்றாங்க, என்கரேஜ் தானே பண்ணியிருந்திருக்கணும். நம்ம கொஸ்டின் வாசிக்கும் போதே என்கரேஜ் பண்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா இங்க டிஸ்கரேஜ் டு பி இன்வெஸ்ட்மெண்ட் சச் அஸ் அக்ரிகல்ச்சர்ல எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்கன்னு அவங்கள வந்து டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. சரியா. இங்க நம்ம என்ன பார்த்தோம், அக்ரிகல்ச்சர், மேனுஃபேக்சரிங், சர்வீஸ் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தோம். இங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்த ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க, எனி சார்ட் ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் should not be allowed in times where domestic investments are fairly low. ஓகேவா. இதுலயும் அப்படியே எலிமினேட் பண்ணலாம். ஏன்னா பாருங்க, should not be allowed in times, இன்வெஸ்ட்மெண்ட் அலோ பண்ணாதீங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 3 ஆப்ஷன் ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். நாட் நெகட்டிவா கொடுத்துருக்காங்க. கரெக்டா. அந்த கோட் வேர்டு வச்சே பண்ணிடலாம். should not rely on investment, அதை கேன்சல் பண்ணிடலாம். discouraged to put investment கேன்சல் பண்ணிடலாம். should not allowed இன்வெஸ்ட்மெண்ட், டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அலோ பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி மட்டும் தான் ஒரு அட்வைஸ் ஒரு சஜஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி நடத்தணும், மக்களுக்கு அதை பத்தி தெரியப்படுத்தணும், அது மட்டும் தான் ஒரு சஜஷன் மாதிரி இருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஒன்லி பி அப்படிங்கிறது ஆப்ஷன் 4. சரியா. இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 4th கொஸ்டின். ஒவ்வொரு கொஸ்டினுமே பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க, உங்களால சால்வ் பண்ண முடியுதான்றது. சரியா. சரி பாருங்க, செலக்ட் த ராங் டேர்ம் இந்த ஃபாலோயிங் நம்பர் சீரிஸ். ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க, இல்ல தப்பான டேர்ம் எது அப்படின்னு கேட்கறாங்க. சரி பார்க்கலாமா. 6, 12, 48, 382, 6144. இதை வாசிக்கும் போதே ஃபர்ஸ்ட் 3 எண்ணத்தை நீங்க கொஞ்சம்
ப்ராப்பரா வாசிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாமே 6 டேபிள்ல வருது கரெக்டா. அப்ப என்ன பண்ணலாம், இந்த ரெண்டும் 6 டேபிளுக்கு வருதான்னு செக் பண்ணலாம். சப்போஸ் இதுல ஏதோ ஒன்னு 6 டேபிளுக்கு வரலனாலும் அது ராங் டேர்மா தான் இருக்கும், தப்பான டேர்மா தான் இருக்கும். சோ அதை ஃபர்ஸ்ட் பாத்துலாமா. ஃபர்ஸ்ட் 382 இருக்கா, 382 6 டேபிளுக்கு போகுதான்னு பாருங்க. 6 டேபிளுக்கு போச்சுன்னா 6 6 ஆர் 36, பேலன்ஸ் 2 இருக்கும். 22 அப்படிங்கிறது 6 டேபிளுக்கு போகுது. சோ 382 நமக்கு 6 டேபிளுக்கு போகாது. ஓகேவா. ஆனா நம்ம இதையும் செக் பண்ணிடலாம். 6144 நமக்கு 6 டேபிள் போகலன்னா வேற ஏதோ பேட்டர்ன் பார்க்கணும். இப்ப இதோ 6 டேபிள் போயிடுச்சு அப்படின்னா இப்ப இந்த கொடுத்திருக்கிறதுல இந்த 382 மட்டும் தான் போல. அதுதான் நம்மளோட ராங் டேர்மா இருக்கும். சரியா. இது பார்க்கலாமா. 6144 6 டேபிளுக்கு போகுதானா 1 6 ஆர் 6 வரும். 144 அப்படின்னு சொல்லும் போது 24 6 ஆரா 024 1024 into 6 பண்ணீங்கன்னா 6144 வருது. ஓகே. அப்ப எல்லாமே இதுல வந்து 6 டேபிள் போகுது, இந்த 382 தவிர. அதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். நமக்கு வந்து பேட்டர்ன் கண்டுபிடிக்க தேவையே இல்லை. இது என்ன பேட்டர்ன்ல வந்திருக்கு, இதுல இருந்து இது இன்டூ 2 ஆயிருக்கும், இது இன்டூ 4 ஆயிருக்கும், இது என்ன ஆயிருக்கும், இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க தேவையில்ல. ராங் டேர்ம் கேக்குறாங்க, இதுதான் ராங் டேர்மா இருக்கும். ஏன்னா எல்லாமே மல்டிபிளிகேஷன் ஃபேக்டர், நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 6ஓட தான் வந்திருக்கணும், வரல அப்படிங்கறதுனால அதான் ஆன்சர். நம்ம பேட்டர்ன் கண்டுபிடிச்சு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, ஸ்ட்ரைட்டா ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா. அடுத்து பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு சிலாகிசம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன்ல. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆல் brinjal are potato, some potatoes are not tomato, some tomatoes are carrot. 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு கன்க்ளூஷன்ல some tomatoes are not carrot, some potatoes are tomatoes அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. சரியா. பார்க்கலாமா. இது வந்து வாசிக்கும் போதே நம்ம போட்டுடலாம், neither conclusion 1 2 follows அப்படிங்கிறது. எதனால அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிறது அப்படியே ஆப்போசிட்டா கன்க்ளூஷன்ல இருக்கு. some tomatoes are not carrot, இங்க some tomatoes are carrot இருக்கு, அப்படியே ஆப்போசிட்டா இருக்கா. some potatoes are tomatoes, இங்க some potatoes are not tomatoes, ஆப்போசிட்டா இருக்கு. கெஸ் பண்ணலாம். சரி நம்ம பார்க்கலாம். சரியா. all brinjals are potatoவா, அப்ப எல்லா brinjalமே potato அப்படின்னு போடுறோம். some potatoes are not tomatoes, சில பொட்டேட்டோ டொமேட்டோ கிடையாது, இல்ல சம் எடுத்துட்டு அந்த சம் வந்து டொமேட்டோ கிடையாதுன்னு சொல்றாங்க. சரியா. அப்புறம் என்ன சொல்லிருக்காங்க, some tomatoes are carrots, சில டொமேட்டோஸ் கேரட்னு சொல்றாங்க. இப்போ ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம டயக்ராம் முடிச்சிட்டோம். இப்போ கன்க்ளூஷன் பாருங்க, some potatoes are not carrots, some tomatoes are not carrots. இல்ல some டொமேட்டோங்கிறது என்னது, இதுதான். இந்த போர்ஷன் கேரட் தானே, ஆனா இங்க நாட் கேரட்னு கொடுத்துருக்காங்க, தூக்கிடும். அப்புறம் பாருங்க, some potatoes are tomato, some potatoesன்னு சொல்றது இல்ல, பொட்டேட்டோல சம் எடுத்தீங்கன்னா இந்த இருக்கு, அப்புறம் இந்த இருக்கு, அப்போ பி இருக்கு, அப்புறம் இது இருக்கு. ஆனா இது வந்து நாட் டொமேட்டோன்னு தெளிவா கொடுத்துட்டாங்க, கன்க்ளூஷன்ல டொமேட்டோன்னு இருக்கு. இப்போ இதுவுமே தப்பு. இப்போ ஆன்சர் neither conclusion 1 nor 2 follows, ரெண்டுமே நமக்கு ஃபாலோ ஆகாது, ரெண்டுமே தப்பு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாமா. 6th கொஸ்டின் பாருங்க, select the wrong term in the given alphanumeric series. ஆல்பாநியூமரிக் அதாவது ஆல்பபெட்ஸும் நம்பர்ஸும் கலந்த மாதிரி பட்ட சீரீஸ்ல இருக்கக்கூடிய ராங் டேர்ம் கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி நம்பர்ஸ் மட்டும் பார்த்தோம், அந்த 6 டேபிள் அதை வச்சு பார்த்தோம். இது ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குல்ல, ராங் டேர்ம் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இதுல எல்லாத்துலயுமே நம்பர் இருக்கா, ஃபர்ஸ்ட் நம்பர் வச்சு பார்த்துடலாமா. நம்பர் பாருங்க 25 30 35 40 45. இது பார்க்கும்போதே தெரியுது எல்லாமே கரெக்ட் தான், ஏன்னா எல்லாமே +5 +5 +5 இருக்கு. ஸோ இதுல பேட்டர்ன் தப்பா இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் இனி பார்க்கலாம், HIJKL. இது பார்க்கும்போதும் ஃபர்ஸ்ட் லெட்டர் கரெக்ட்ன்றது தெரியும், ஏன்னா அப்படியே ஆல்பபெட்டிக் ஆர்டர் அப்படியே வருது. சரியா. HIJKL அப்படின்னா எல்லாமே ஒன்னொன்னா ஆட் ஆகுது, அடுத்தடுத்த லெட்டர்ஸ் வருது. கரெக்டா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டரும் ஃபர்ஸ்ட் நம்பருமே தப்பு கிடையாதுன்றது தெரிஞ்சிச்சு எல்லாத்துலயுமே. அதை செக் பண்ண வேணா, லாஸ்ட் லெட்டர் மட்டும் பார்த்தா போதும். ஸோ இந்த டேர்மே வந்து U, T, S, R, P. ஓகே. இதுல எது தப்பான டேர்ம்னு கேட்கறாங்க. கரெக்டா. இது பாருங்க UTSR, இது பார்க்கும்போதே அப்படியே ரிவர்ஸ்ல வருதா, ஆல்பபெட்டிக் ஆர்டர் ரிவர்ஸ்ல வர மாதிரி தெரியுதா. ஏன்னா நீங்க Pக்கு அப்புறம் ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல சொன்னீங்கன்னா PQRSTUVWXYZ போயிட்டே இருக்கும். கரெக்டா. அப்போ இங்க பாருங்க, இதுல P இருக்கு, Q மட்டும் மிஸ் ஆகுது, அதுக்கப்புறம் RSTUன்னு வருது. அப்போ கரெக்டா இந்த இடம் தான், இந்த இடத்துல Pக்கு பதிலா Q இருந்துச்சுன்னா அப்படியே வரிசையா போயிருக்குமா, QRSTUVன்னு ரிவர்ஸ்ல இருந்து பார்க்கும்போது ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல போயிட்டு இருக்கும். கரெக்டா. இல்ல இப்படி பாக்குறோம்னா -1 -1 -1 கரெக்டா வந்திருக்கும். அப்ப இந்த P இருக்க இடத்துல Q இருந்திருந்தாலே நமக்கு எல்லாம் கரெக்டா இருந்திருக்கும். அப்ப இதுதான் தப்பு. L45Q அப்படிங்கறதா நமக்கு கரெக்ட் நம்பர். ஆனா இங்க வந்து தப்பானது கேட்கறதுனால இதுதான் கரெக்ட் ஆன்சர். சரியா. அடுத்து பார்க்கலாமா. 7th பாருங்க, 4 letter clusters have been given, out of which 3 are alike in same manner and 1 is different. Select the odd letter cluster. ஒண்ணுமே இல்ல, 4 அண்ணா கொடுத்திருக்காங்க. 4ல வந்து 3 அண்ணா ஒரே மாதிரி இருக்கு, 1 மட்டும் வித்தியாசமா இருக்கு. ஆட் மேன் அவுட் கேக்குறாங்க இல்லையா, அதுதான். PT, AD, HK, JM. இந்த 4ல எது வந்து வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. சரியா. பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் PT, இதை வந்து நம்பரா கன்வெர்ட் பண்ணிடலாமா, ஈஸியா இருக்கும். Pன்னு சொல்லும்போது 60, Tன்னு சொல்லும்போது 20. இதே ADனா Aக்கு 1, Dக்கு 4, HK அப்படின்னா 8, 11, JM அப்படின்னா 10, 13. ஓகே. இப்ப பாருங்க 10 13 +3 பண்ணிருப்பாங்க, 8ல இருந்து 11 வரணும்னாலும் +3 பண்ணியிருந்திருப்பாங்க, 1ல இருந்து 4 வரணும்னா +3 பண்ணிருப்பாங்க, 16ல இருந்து 20 அப்படின்னா +4 பண்ணிருக்காங்க. இப்ப நல்லா தெரியுது டிஃபரெண்டா இருக்கிறது இதுதான், இது மட்டும் தான் +4 ஆயிருக்கு. உண்மையாவே இந்த இடத்துல PS வந்திருக்கணும். கரெக்டா. அப்பதான் 16ல இருந்து 19 +3 வரும்.
அப்ப பிஎஸ் இருக்கிறதுக்கு பதிலா இங்க பிடின்னு இருக்கு. அப்ப தப்பான சீரிஸ் அப்படிங்கிறது பிடி, தப்பான டேர்ம்ங்கிறது பிடி தான். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒவ்வொரு கொஸ்டினுமே பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சரியா? இதுல பாருங்க, in a college 66 students enjoy rock music, 62 enjoy pop music, 58 enjoy jazz music, 16 enjoy both pop and rock and pop music, 27 enjoy both pop and jazz music, 30 enjoy jazz and rock, no one enjoys all the three music. How many people enjoy at least one type of music? ஓகேவா? இந்த மாதிரி சம்லாம் நம்ம இந்த வென் டயக்ராம் மாதிரி எல்லாம் போட்டு பண்ணலாம். ஓகேவா? ஒரு இடத்துல ராக், ஒரு இடத்துல பாப், ஒரு இடத்துல ஜாஸ், இந்த மாதிரி போட்டு தனித்தனியா இருக்கிறத இங்க எழுதுவோம், ரெண்டா இருக்கிறதெல்லாம் இங்க எழுதுவோம், ஆல்ல இருக்கிறது இந்த மூணுக்கும் சமமா இருக்கிறது எழுதுவோம். இந்த மாதிரி எழுதி நம்ம சால்வ் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு டைம் வேஸ்ட் தான். இந்த மாதிரி சம்க்கு என்ன பண்ணிடலாம்னா, ஃபர்ஸ்ட் எது செப்பரேட்டா இருக்கும், தனித்தனியா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிக்கும்ல, இது மட்டும் பிடிக்கும் அப்படிங்கறதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். சரியா? அதே மாதிரி ரெண்டா இருக்கும் இல்லையா, போத் பிடிக்கும் அப்படிங்கறத செப்பரேட் பண்ணிடலாம். ஆல் இருக்கும் இல்லையா, அதை ஆட் பண்ணிடலாம். பண்ணாலே நமக்கு ஆன்சர் தான். சரியா? அப்ப பாருங்க, இங்க தனித்தனியா இருக்கு பாருங்க. ராக் மட்டும் பிடிச்சவங்க 66 இருக்காங்க, பாப் மட்டும் பிடிச்சவங்க 62 இருக்காங்க, ஜாஸ் மட்டும் பிடிச்சவங்க 58. ஸோ தனித்தனியா இருக்கிறவங்கள ஆட் பண்ணிடலாம். அப்புறம் ரெண்டா இருக்கவங்கள செப்பரேட் பண்ணுவோம். 16 போத் இருக்கு இல்லையா, அடுத்த போத் 27 இருக்கு, அடுத்த போத் 13 இருக்கு. அப்புறம் அது என்ன ஆட் பண்ணும், எல்லாத்துலயுமே ஆல்ல இருக்கவங்கள ஆட் பண்ணும். பட் இங்க ஆல்ல வந்து 0 இருக்குது. ஸோ 0 தான் ஆட் பண்ண போறோம். ஸோ இதை விட்டுறலாம். இதை நம்ம சால்வ் பண்ணாலே நமக்கு ஆன்சர். லாஸ்ட் டிஜிட் பார்க்கலாம்னா எல்லாமே 0 தான் இருக்கு. ஸோ ஃபுல்லா சால்வ் பண்ணிடலாம். இங்க 66 62 இருக்கா, 60 + 60 120, அப்புறம் 6 + 2 னா 8 வரும், 128. 128ல 27 போயிடுச்சுன்னா 101 இருக்கும். கரெக்டா? இப்போ 101 + 58 னா 159. அதுல இருந்து 16 13 அப்படின்னா 29. 159ல இருந்து 29 சப்ராக்ட் பண்ணிட்டா 130 அப்படிங்கறதா நம்மளுக்கு ஆன்சர். 8th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்து பார்க்கலாமா? 9th கொஸ்டின் பாருங்க. பிளட் ரிலேஷன்ல கோடட் பிளட் ரிலேஷன் கேட்டிருக்காங்க. A = B means A is the mother of B, A at B is A is the brother of B, A % B means A is the husband of B, A and B is the father of B. ஓகேவா? அது ஒரு சிம்பிளுக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன் ரீசன் மாதிரி கேட்டிருக்காங்க. சரியா? இது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய செட் பார்த்தோம், 3 செட் பார்த்தோம் இல்லையா, அது 4வது செட்டா. இந்த 3 செட்லயுமே இதே பேட்டர்ன்ல கொஸ்டின் கேட்டிருந்திருப்பாங்க. ஓகே, இதே பிளட் ரிலேஷன் கொஸ்டின் இதே கோட் மாதிரி போட்டு அசர்ஷன் ரீசன்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் பார்த்திருந்தீங்கன்னா இது எப்படி சால்வ் பண்ணணும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? இந்த வீடியோஸ் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொஸ்டின் மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஒண்ணுமே இல்ல, இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வச்சு நீங்க டயக்ராம் வரைஞ்சு ரீசன் பாருங்க. ரீசன் ஏ, ரீசன் பி எல்லாம் போட்டு எந்த ரீசன் போட்டா நமக்கு இந்த அசர்ஷன் கரெக்டா வருதுன்றதை மட்டும் செக் பண்ணி அதுக்கு ஏதாவது நம்ம ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த கொஸ்டின் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. 9th கொஸ்டின் மட்டும் நீங்க ஹோம்ஒர்க்கா எடுத்து இதோட ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ எடுக்கும் போது இது எப்படின்றத சொல்லிட்டு நான் பேலன்ஸ் கொஸ்டின் சொல்றேன். சரியா? இப்போ அடுத்து பார்க்கலாமா? 10th கொஸ்டின் போலாம். 10th கொஸ்டின் பாருங்க. If A denotes addition, B denotes multiplication, C denotes subtraction, D denotes division, then what will be the value of the following equation? ஓகே, ஒண்ணுமே இல்ல. A எங்கெல்லாம் இருக்கோ அடிஷன் போடணும், B இருக்கிறது மல்டிபிளிகேஷன், C இருக்கிறதுல சப்ராக்ஷன், D இருக்கிறதுல டிவிஷன். ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் கொஸ்டின் தான். இன்னொன்னு நம்ம எக்ஸ்ட்ராவா ஞாபகம் வச்சுக்கிறது பாட் மார்ச் ரூல் யூஸ் பண்ணியிருந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டிவிஷன் மல்டிபிளிகேஷன் அந்த ஆர்டர்ல போகணும். இது மட்டும் தான் நம்ம இதுல ஞாபகம் வச்சுக்கணும். மற்றபடி ஒரு சிம்பிளான கொஸ்டின். இப்போ பாருங்க, 37 A இருக்குதுன்னா அடிஷன் 2, அதுக்கப்புறம் B இருக்குது அப்படின்னா Bக்கு பதிலா மல்டிபிளிகேஷன் 70, C இருக்குதா Cக்கு பதிலா சப்ராக்ஷன் 189, Dக்கு பதிலா டிவிஷன். ஃபர்ஸ்ட் டிவிஷனை முடிச்சிடலாம். டிவிஷன் முடிச்சா 7 2 are 14, ஒரு 49 7, 27 இருக்கு. இது மல்டிபிளிகேஷன் முடிச்சா 140. 37ல இருந்து 27 சப்ராக்ட் பண்ணிட்டா 10, 140 + 10 அப்படின்னா 150. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, நார்மல் மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் இருக்கிற அந்த லெட்டர்ஸ்ல வந்து அந்த அடிஷனா சப்ராக்ஷனா மல்டிபிளிகேஷனா போட்டுட்டா நமக்கு ஆன்சர் வந்துடும். சிம்பிளான ஒரு சம். சரியா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, 11th கொஸ்டின். ஒரு பசில் சம் மாதிரி கேட்டிருக்காங்க. 6 person name PQRSUV are sitting in a straight line all facing north direction. ஓகேவா? ஒரு 6 பேர் இருக்காங்க, ஸ்ட்ரைட் லைன்ல நார்த் பார்த்து இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. Each one of them belongs to one of the 6 different cities. எல்லாருக்குமே ஒரு சிட்டி இருக்கு. சரியா? சென்னை, டெல்லி, கொல்கட்டா, மும்பை, சிம்லா, சூரத் இதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் ஒன்னொன்னா கொடுத்துருக்காங்க. சூரத்தோட 3rd leftல இருக்கிறவங்க வந்து கொல்கட்டா. நம்ம இதை மட்டும் தான் நமக்கு கண்ணுக்கே தெரியணும், ஃபுல்லா இருந்து பார்க்க கூடாது. சூரத், அதே மாதிரி 3rd left கொல்கட்டா, அவ்வளவுதான். அப்புறம் சூரத் இமீடியட் ரைட் U, அப்புறம் P செகண்ட் லெஃப்ட் R. இந்த மாதிரி மொத்தமா பசிலா கொடுத்துருக்காங்க. கொடுத்து லாஸ்ட்ல என்ன கேட்டிருக்காங்க, இந்த பர்சன் which of the following is a true based on given arrangement. ஃபுல்லா சால்வ் பண்ணி ஒரு 3 பாயிண்ட்ல எந்த பாயிண்ட்லாம் கரெக்ட்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரி, அது ஒரு பசில் சம், கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கா இருக்கும். எப்பவுமே எக்ஸாம்ல இந்த ராங் டேர்ம், இந்த மாதிரி டயக்ராம் சம் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு மிரர் இமேஜ் சம், டை சம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு இந்த மாதிரி பசில்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. சரியா? சரி, இப்போ இது சால்வ் பண்ணலாமா?
அதே மாதிரி இந்த மாதிரி சம்ல ஒரு விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுல பர்சன்ஸும் இருக்காங்க, பர்சனையும் நம்ம பார்க்கணும், அவங்களோட பொசிஷனும் வரும். அதே மாதிரி பிலாங்கிங்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க ஒரு சிட்டில இருப்பாங்க, அதுக்கு ஏத்தபடியும் நமக்கு இங்க கொடுத்திருப்பாங்க. அப்ப இது கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கணும்னா, ஏன்னா இங்க எஸ் இருக்கு, இங்கேயும் ஷிம்லா சூரத் இருக்கு. நம்ம வந்து பர்சனையும் கொடுத்துருந்துருப்பாங்க, சிட்டிஸையும் கொடுத்துருப்பாங்க. ஷிம்லாவோட தேர்ட் ரைட்ல பின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஷிம்லாக்கு போல எஸ் போட்டுட்டு அதோட தேர்ட் ரைட்ல பி இந்த மாதிரி போடும்போது லாஸ்ட் இந்த எஸ்ங்கிறது ஷிம்லாவை சொல்லிச்சா சூரத்தை சொல்லியிருக்கா, இந்த எஸ்ன்ற பர்சனை சொல்லியிருக்காங்களான்றது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஷிம்லா அப்படின்னா SHI SU இந்த மாதிரி அதுக்கேற்றபடி நம்ம போட்டுக்கணும். சரியா? சரி பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல 6% இருக்காங்க, ஸ்ட்ரைட் லைன் சொல்லிட்டாங்க, நார்த் டைரக்ஷன். ஸோ ஒரு 6 பேர் 1 2 3 4 5 6 ஒரு 6 பேரை போட்டுடும். இப்போ பாயிண்டா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, the person from Kolkata is third to the left of a person from Surat. சூரத்தோட தேர்ட் லெஃப்ட்ல யார் இருக்கா, கொல்கட்டான்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதுல நீங்க போட்டீங்கன்னா இங்க ஒரு 6 பேர் இருக்காங்களா, நிறைய சான்ஸ் வர ஆரம்பிச்சிடும். கரெக்டா? ஏன்னா இப்போ இங்க சூரத் போடுறோம் வச்சுக்கலாமா, இங்க சூரத் போடுறோம்னா இங்க கொல்கட்டா வரும். தேர்ட் லெஃப்ட்லயா இங்க கொல்கட்டா வரும். ஒருவேளை இங்க சூரத் போட்டா இங்க கொல்கட்டா வரும், இங்க சூரத் போட்டா இங்க கொல்கட்டா வரும். ஒரு 3-4 சான்ஸ் இருக்கு. அப்போ இந்த மாதிரி சம் எல்லாம் நம்ம கீழே எடுத்து எழுதிடலாம். இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ண தேவையில்ல, கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் மேல ஃபில் பண்ணிக்கலாம். சரியா? இப்ப என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் கொல்கட்டா, அதுல இருந்து 1 2 3 இந்த இடத்துல சூரத், இதை மட்டும் ஃபில் பண்ணியாச்சு. சரியா? வேற என்ன பாயிண்ட் இருக்குன்னு பாருங்க. U is to the immediate right of a person from சூரத். சூரத்தோட இமீடியட் ரைட்ல U இருப்பாங்க. சோ நான் மேல சிட்டிஸ் போட்டிருக்கேன், கீழே அந்த லெட்டரை போட்டேன். சரியா? சூரத்தோட இமீடியட் ரைட்ல பாத்தீங்கன்னா U அப்படிங்கிற பர்சன் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பாருங்க வேற என்ன இருக்கு, R செகண்ட் டு த ரைட் ஆஃப் P. R வந்து P செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் P. P யோட செகண்ட் லெஃப்ட்ல Rன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? P யோட செகண்ட் லெஃப்ட்ல R. இப்போ இந்த இடத்துல R வரப்போகுது, இங்க P வரப்போகுது. இப்ப இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி இதுல போட்டு பார்க்கலாமா? ஏன்னா இங்க ஃபர்ஸ்ட் இதுலயே பாத்தீங்கன்னா 5 இருக்கு, கரெக்டா? கீழே ஒரு 3 இருக்கு. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி மேல போட்டாலே முடிஞ்சிச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல 5 இருக்கு, கரெக்டா? அப்போ 2 சான்ஸ் இருக்கு. ஒன்னு கொல்கட்டாவை ஃபர்ஸ்ட் போட்டோம்னா லாஸ்டா யூக்கு அப்புறம் ஒரு ஆள் வருவாங்க, அந்த மாதிரி வரும். ஏன்னா கொல்கட்டா இங்க போட்டோம்னா கடைசி லாஸ்டா யூ இங்க முடியும், லாஸ்டா ஒரு பர்சன் இருக்க மாதிரி காட்டும். இல்லைன்னா கொல்கட்டாவை செகண்ட் போட்டு கொல்கட்டாக்கு முன்னாடி ஒரு பர்சன் இருக்க மாதிரி காட்டும். ரெண்டு ஆப்ஷன் தான். இந்த ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணும்போது நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. சரியா? அதனால நம்ம என்ன பண்ணிடலாம், அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். 2 சான்ஸ் இருக்கு இல்லையா, நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ வேற ஏதாவது பாயிண்ட் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். வேற என்ன இருக்கு, P is from சென்னை, S is from மும்பை. P வந்து சென்னை, S மும்பைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப பாருங்க P இங்க போட்டிருக்கோமா, P வந்து சென்னை. அது போக என்ன பார்த்தோம், S மும்பைன்னு சொல்றாங்க. இங்க S எங்கன்னு தெரியாது, பட் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, Sங்கிறது மும்பை. சரியா? இப்போ பாருங்க, இப்போ ஏதாச்சும் சான்ஸ் இருக்கா, அந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி இங்க போட முடியுமான்னு பார்க்கலாமா? இப்ப என்ன பண்ணலாம், இப்ப ஃபர்ஸ்ட் கொல்கட்டான்னு எடுத்துப்போம். சரியா? இது கொல்கட்டாவா இருந்துச்சுன்னா 2 கேப் முடிஞ்சிட்டு சூரத் இங்க வரும், கரெக்டா? அப்புறம் U இங்க வந்துடும், இது வரைக்கும் வந்துடும். அப்புறம் லாஸ்ட் இன்னொருத்தங்க இருப்பாங்க. ஆனா அப்படி இருந்துச்சு அப்படின்னா R எங்க இருந்திருக்கும், இப்ப கொல்கட்டா இங்க நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னா கண்டிப்பா R இங்க இருந்திருக்கும். ஆனா ஆரோட இந்த இடத்துல P வந்திருக்கணும். ஆனா கொல்கட்டாக்கு 3வது இடத்துல சூரத் வரும். ஆனா Pக்கு சென்னைன்னு தெளிவா பார்த்துட்டோம், கரெக்டா? அப்ப எப்படி சூரத்தும் சென்னையும் அதே இடத்துல ஒரே இடத்துல லொகேட் ஆகாது. அப்ப கண்டிப்பா கொல்கட்டா ஃபர்ஸ்ட் வராதுன்னு தெரிஞ்சிச்சு. இப்ப செகண்ட்ல இருந்து நம்மளால போட முடியாது, செகண்ட் தேர்ட் அந்த மாதிரி போக முடியாது. ஒரேடியா செகண்ட் மட்டும் தான் நமக்கு சான்ஸ். ஏன்னா கொல்கட்டாக்கு மொத்தமே நம்ம லாஸ்ட் இதுலயே பார்த்தோம் 2 சான்ஸ் தான் இருக்கும். ஒன்னு கொல்கட்டா ஃபர்ஸ்ட் வரும், இல்ல லாஸ்ட் வரும். ஏன்னா கொல்கட்டாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 1 2 3 4 4 தான் இருக்கும். மொத்தம் 6% பார்த்துட்டோம். கொல்கட்டா ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவா ஒரு நம்பர் ஆட் ஆகும். கொல்கட்டா செகண்ட் வந்துச்சுன்னா கொல்கட்டாக்கு முன்னாடி ஒரு ஆள் வருவாங்க, அவ்வளவுதான். இப்போ கொல்கட்டா ஃபர்ஸ்ட் வராதுங்கிறது தெரிஞ்சிச்சு. சோ இப்போ நமக்கு இந்த 6 பேர்ல ஈஸியா ஃபில் பண்ணிடலாம். செகண்ட் பிளேஸ் தான் கொல்கட்டான்றது. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரெண்டையும் கம்பைன் பண்றோம், கம்பைன் பண்ணி கொல்கட்டா ஃபர்ஸ்ட் அப்படின்னு எடுக்கும்போது நமக்கு இதை வந்து போட முடியல. இந்த RP எல்லாம் நம்ம இடத்துல பிளேஸ் பண்ண நம்மளால முடியல. அப்பவே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், கொல்கட்டா செகண்ட்ல தான் வரும்ன்றது தெரிஞ்சுக்கலாம். சரியா? சோ அதை என்ன பண்ணிடலாம், அதை போட்டுடலாமா? அதை வச்சு நம்ம ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ கொல்கட்டா செகண்ட் பிளேஸ், இந்த இடத்துல கொல்கட்டா வரப்போகுது. இப்போ இங்க கொல்கட்டா அப்படின்னா அதுல இருந்து 3வது இடத்துல சூரத், இந்த இடத்துல U வருவாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. சரியா? இப்போ ஆரையும் P-யும் நம்ம பிளேஸ் பண்ணணும். இப்போ RP பிளேஸ் பண்றதுக்கு R இங்க வராது, கரெக்டா? R இங்க போட்டுட்டா சூரத் இருக்க இடத்துல P வந்துரும். ஆனா Pக்கு சென்னை, அதனால கண்டிப்பா R இங்க வராது. இப்போ பேலன்ஸ் இருக்க R ஃபர்ஸ்ட்ல தான் வந்தாகணும். இப்போ R இங்க போட்டாதான் Rல இருந்து செகண்ட் பிளேஸ்க்கு P வரும். Pங்கிறது சென்னைன்றது தெரியும், கரெக்டா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை ரேஸ் பண்ணி விட்டுலாமா? இனி வேற என்ன புது பாயிண்ட் இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். S வந்து மும்பைன்றது தெரியும், பட் இங்க S எங்க வரும்ன்றது நமக்கு தெரியல. லெட்டர்ஸ் எல்லாம் மேல எழுதிடலாமா? இங்க கொல்கட்டா, ஓகே. அதுக்கப்புறம் இங்க லெட்டர்ஸ் மேல எழுதிடுறேன், இந்த இடத்துல சரியா? இங்க சரி, ஓகே. இனி வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வேற என்ன பாயிண்ட் மிஸ் பண்ணிருக்கோம்னு பார்க்கலாம். S is third to the right of R. S வந்து R ஓட தேர்ட் ரைட்னு சொல்லிட்டாங்க.
ஆர் இங்க இருக்கு, தேர்ட் ரைட்ல எஸ், அப்ப இந்த இடத்துல தான் எஸ். அப்புறம் எஸ்ங்கிறது மும்பைன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம், அப்ப இது மும்பைன்றது போட்டுடலாம். சரி, வேற என்ன பாயிண்ட் இருக்கு? பி இஸ் நாட் த இமீடியட் நெய்பர் ஆஃப் யூ. பி வந்து யூக்கு பக்கத்துல வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, அது ஏற்கனவே நம்ம ஃபில் பண்ணிட்டோம், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? ஆர் இஸ் நாட் ஃப்ரம் ஷிம்லா. ஆர் வந்து ஷிம்லா கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆர் ஷிம்லா கிடையாதுன்னா பேலன்ஸ் இருக்கிறது யூ மட்டும் தான். நம்ம ஆரும் யூ தான் ஃபில் பண்ணாம இருக்கும். ஆர் ஷிம்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்கனாலே எஸ்ங்கிறது தான் ஷிம்லான்றது தெரிஞ்சிடும். அப்ப எல்லா சிட்டியும் ஃபில் பண்ணிட்டோம், ஆரோட சிட்டி மட்டும் தான் நம்ம ஃபில் பண்ணல. இப்ப பேலன்ஸ் இருக்க சிட்டி தான் ஆருக்கு வரும். பேலன்ஸ் என்ன சிட்டி இருக்குன்னு பாருங்க, டெல்லி, கொல்கட்டா, மும்பை. இப்ப டெல்லி ஃபில் பண்ணல கரெக்டா. ஸோ அப்போ ஆருங்கிறது டெல்லி போட்டாச்சு. இப்போ 2 லெட்டர்ஸ் ஃபில் பண்ணாம இருக்குது. என்னெல்லாம்? வியும் கியூவும் இருக்கு. அப்ப அது ரிலேட்டடா எங்க பாயிண்ட் இருக்குன்னு பாக்கலாமா? இந்த இருக்கு பாருங்க, வி கியூ வச்சு. கியூ இஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் வி. வியோட தேர்ட் ரைட்ல கியூ இருக்குன்னு சொல்றாங்க. வியோட தேர்ட் ரைட்ல கியூ இருக்குன்னு சொல்றாங்க. கண்டிப்பா வி இங்க, கியூ இங்க. இப்படி இருந்தா மட்டும்தான் வியோட 1 2 3 தேர்ட் ரைட்ல கியூ. மாத்தி போட்டோம்னா கியூட லெஃப்ட்டுக்கு போயிடும். ஸோ இதுதான் கரெக்ட் பேட்டர்ன். இப்போ எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? இனி நம்மளோட வேலை என்னன்னா 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இல்ல இதெல்லாம் உண்மைன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, the person from Chennai second to the right of person from Shimla. ஷிம்லாவோட செகண்ட் ரைட்ல சென்னை இருக்கான்னு பார்க்கணும். ஷிம்லா இங்க இருக்கா? ஷிம்லாவோட செகண்ட் ரைட். இதுக்கப்புறம் ரைட்டே இல்ல ஷிம்லாக்கு, அவங்க தான் எக்ஸ்ட்ரீம் ரைட்ல இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படியே தப்பு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் விட்டுலாம். அடுத்து பாருங்க, கியூ இஸ் சிட்டிங் செகண்ட் டு த ரைட் ஆஃப் பி. பியோட செகண்ட் ரைட்ல கியூ இருக்குன்னு சொல்றாங்க. பி இங்க இருக்கு, செகண்ட் ரைட்ல கியூ, கரெக்ட். இப்போ செகண்ட் பாயிண்ட் கரெக்ட் ஆயிடுச்சு. அடுத்தது பாருங்க, வேற எனக்கு the person from Delhi is third to the left of person from Mumbai. மும்பையோட தேர்ட் லெஃப்ட்ல டெல்லியான்னு கேக்குறாங்க. மும்பை இங்க இருக்கு, மும்பையோட தேர்ட் லெஃப்ட்ல 1 2 3 தேர்ட் லெஃப்ட்ல டெல்லி. கரெக்டா? கரெக்டா இருக்கு. இப்போ தேர்டுமே கரெக்ட். சரி, அப்ப செகண்ட் பாயிண்ட்டும் தேர்ட் பாயிண்ட்டும் கரெக்ட். செகண்ட் அண்ட் தேர்டுங்கிறது எங்க இருக்கு? ஆப்ஷன் 4. 11th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 4 அப்படிங்கிறது தான் நம்ம கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஓகே, நம்ம டோட்டலா மொத்தம் 20 கொஸ்டின்ஸ் இருக்கு. நம்ம 11 பார்த்திருக்கோம். 9th கொஸ்டின் உங்களை சால்வ் பண்ண சொல்லியிருப்பேன். இந்த 9th கொஸ்டின் மட்டும் நீங்க ஹோம்ஒர்க்கா எடுத்து பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்க கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது 9th கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணி பேலன்ஸ் கொஸ்டினும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரியா? இது வரைக்கும் எடுத்ததை மட்டும் நீங்க ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளவு கொஸ்டின், நம்ம ஒரு 10 கொஸ்டின் பார்த்திருக்கோம்னா அந்த 10 கொஸ்டின்ல நீங்க எவ்வளவு நீங்களாவே சால்வ் பண்ணீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரியா? தேங்க்யூ.